இல்ல அவர் ஏமாளியாகவே ஒரு விவசாயி இருப்பதற்கு என்ன காரணம்? நீங்க தான் காரணம். ஒரு ஜல்லிக்கட்டுக்காக இங்க நீங்க போராட நீங்க நாங்க கஷ்டப்பட்டு இங்க பயிர் வைக்கிறீங்க, அதோட விலையை எங்களால நியமிக்க முடியல. அதுக்காக நீங்க ஏன் குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? எங்க உங்களுக்கு எல்லாம் 3 வேளை சாப்பாடு தட்டுக்கு வந்தா போதும் தானே? விவசாயமோ இல்ல விவசாய நலமோ விவசாயியோ உங்களுக்கு ஏங்க முக்கியம்? இங்க ஜல்லிக்கட்டுக்காக நீங்களா போராடுவீங்க. விவசாயி நாங்க உற்பத்தி பண்ண பொருளுக்கு எங்களால விலையை நியமிக்க முடியலன்றது ஒவ்வொரு விவசாயி நீங்க மிகப்பெரிய கோரிக்கையா இருக்குதுங்க. மார்க்கெட்டுக்கு எத்தனை போனா ஒரு பொருளை அந்த மார்க்கெட்ல இருந்தா விலையை நியமிக்கிறாங்க. நாங்க 90 நாள் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ண நெல்லு இதோட விலை கூட எங்களால் நியமிக்க முடியாதுங்க. எங்க உட்காந்துக்கிற மில்லுக்காரங்க தான் அதோட விலையை நியமிக்கப்பாங்க. இந்த நிலைமையில தான் இங்க விவசாயம் இருக்குது. விவசாயி ஏமாளியா இருக்கிற வரைக்கும் தான் எல்லாரும் பழிக்க முடியும். ஒவ்வொரு விவசாயியும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டானா இங்க கோட்டீஸ்வர யாருன்னா விவசாயி மட்டும்தாங்க. இது உண்மையா இல்லன்னு கமெண்ட் பண்ணுங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம்.